மற்றும் ஒரு அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருந்த இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் தூக்கிச் சென்று கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான பரபரப்பான காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டது ஆசிரியர் பெருமக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இன்று 19வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 19வது நாளாக இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வர மறுக்கக்கூடிய ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் களத்திலிருந்து நமது செய்தியாளர் நித்யானந்தம். தற்பொழுது ஆசிரியர்களுடைய போராட்டத்திலே அவர்களை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன பரபரப்பான சம்பவம் நிகழ்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக 19வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை ஒரு மாத காலமாக போராட்ட களமாகவே மாறி இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் என ஆசிரியர்கள் போராட்ட களமாக சென்னை மாறி இருக்கிறது. தற்பொழுது தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இவர்கள் கேட்பதெல்லாம் சம வேலைக்கு சம ஊதியம் என்பது மட்டுமே. ஆனால் அரசு ஏன் செவிசாய்க்காமல் இருக்கிறது? 19 நாட்களாக எங்களுடைய போராட்டம் என்பது சென்னையில் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய போராட்டம் முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா என்ற கோணத்தில் தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்கள் கேட்பதெல்லாம் ஒரே பள்ளியில் பணியாற்றுகிறோம், ஒரே வகுப்பிற்கு ஆசிரியராக இருக்கிறோம், ஆனால் மற்றொரு ஆசிரியருக்கு ஒரு ஊதியமும் தங்களுக்கு ஒரு ஊதியமாக இருக்கிறது. ஆகவே அடிப்படை ஊதியத்தில் திருத்தம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமவேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும். இது நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையாக இருந்தாலும் கடந்த தேர்தலின் போது திமுக வைத்த அந்த தேர்தல் வாக்குறுதி 311 இருக்கிறது. திமுக கூறியதுதான் நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்பொழுதும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கும் பொழுதெல்லாம் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக கடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த முறை எங்களுடைய போராட்டம் ஓயாது. சென்னையை விட்டு நாங்கள் செல்லும் பொழுது சமவேலைக்கு சம ஊதிய அந்த அரசாணையை வாங்கி கொண்டுதான் நாங்கள் செல்வோம். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற விதத்தில் தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே தொடர்ச்சியாக 19வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்காமல் பள்ளிக்கல்வித்துறை செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த போராட்டத்தை நடைபெற விட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பது ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. என்றால் ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது அதை அமைதிகரமாக நடத்தி விடாமலும் தொடர்ச்சியாக நாங்கள் போராட வந்தாலே உடனடியாக கைது நடவடிக்கையை தொடர்ச்சியாக ஏராளமான போலீசாரை வைத்து கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது. ஆகவே எங்களுடைய போராட்டம் என்பது நியாயமான போராட்டம். இந்த போராட்டத்தை அரசு செவிசாய்க்க வேண்டும். உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது இந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே தொடர் கைது நடவடிக்கைகள் ஒருபுறம், அதே நேரத்தில் ஆசிரியர்கள் கைது செய்ய, அதாவது எங்களுடைய கோரிக்கையை ஒரு 10 நிமிடமாவது கோஷம் போடுவதற்கு கூட அனுமதிக்காமல் காவல்துறையினர் உடனடியாக கைது செய்வது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு கோணத்தில் தற்பொழுது கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே ஒருபுறம் ஆசிரியர்களுடைய போராட்டம், மறுபுறத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்று தொடர்ச்சியாக போராட்ட களமாகவே சென்னை மாறி இருக்கிறது. ஒவ்வொருவரையாக அழைத்து சென்று கைது செய்வதும் காலை முதலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் போராட வந்தால் ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக கைது செய்வதும், போராட எந்த பகுதியிலிருந்து புறப்பட்டு வருகிறார்களோ அங்கு வைத்து கைது செய்வதுமாகவே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஆகவே கைது நடவடிக்கையும் தற்பொழுது குண்டுக்கட்டாக ஒரு ஆசிரியரை காவலர்கள் தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியும் தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஆகவே மறுபுறம் ஒரு ஆசிரியரை தூக்கி செல்லக்கூடிய ஒரு காட்சி. நாங்கள்லாம் 19 நாட்களாக சென்னையில் போராடி கொண்டிருக்கிறோம். ஏன் அரசு செவிசாய்க்காமல் இருக்கிறது? அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே ஏராளமான போலீசாரை வைத்து எங்களை குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற வகையில் தற்பொழுது அவங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து வருகிறார்கள் ஆசிரியர்கள். கஷ்டப்பட்டு ஏத்திட்டு போனாங்க. 3 மணி நேரம் பஸ்ல சுத்துறாங்க. சாப்பாடு
சாப்பாடு கொடுக்கவே இல்லை. 6 மணி வரைக்கும் சாப்பாடு. நாங்க ஒரு போராட்டம் பண்ணணும். போராட்டம் பண்ணி பக்கத்து ஹோட்டல்ல வேக வெந்த மாவு வேகாத மாவுல தோசை ஊத்தி சப்பாத்தி போட்டு கொடுத்தாங்க சார். இங்க இருந்து காலி பண்றாங்க. ஆனா எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. உணவு கொடுக்கறதுல தண்ணி இல்ல. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. நாங்க டீச்சர் மாதிரி இவங்க நடத்தவே இல்ல. ஒரு அநீதி மாதிரி ஒரு தேச துரோகிகள் மாதிரி பண்றாங்க சார். எங்களால தாங்கவே முடியல. முதலமைச்சருக்கு எங்களோட ஒரே கோரிக்கை, சமவெளிக்கு சம ஊதிய கோரிக்கை கொடுக்கணும். அவரோட வாக்குறுதி கொடுத்தா தான் நாங்க கேட்கிறோம். 311 கண்டிப்பா எங்களுக்கு நிறைவேற்றணும். நிறைவேற்றலாம் இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். தூக்கி மொத்தமா உடனே போடுங்க. அரெஸ்ட் பண்றாங்களே, விடாதீங்க எங்களை. ஏன் விடுறீங்க? விட்டாதாலும் திரும்ப வர்றோம். மொத்தமா அரெஸ்ட் பண்ணுங்க சார். நாங்க வரவே மாட்டோம் சார். ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக எங்களை கைது செய்து சிறையில் அடைங்கள், நாங்கள் மீண்டும் போராட்ட களத்திற்கு வரமாட்டோம், எங்களை தினம் கைது செய்வதும் சென்னையை சுற்றி காண்பிப்பதமாக காவல்துறை இருக்கிறார்கள். 5 மணி நேரம் 6 மணி நேரம் வாகனத்தில் வைத்து சென்னையை சுற்றி காண்பிக்கக்கூடிய அந்த நிலையை காவல்துறையினர் கைவிட வேண்டும். எங்களை ஒரு இடத்தை அனுமதித்து அங்கு போராட அனுமதிக்க வேண்டும். இல்லை என்றால் எங்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். தினந்தோறும் இது போன்ற கைது செய்வதும் உணவு கொடுக்காமல் பேருந்தில் வைத்து சுற்றி காண்பிப்பதுமாக தொடர்கதையாக காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் வைக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்கள் ஒருபுறம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னை காந்தி இர்வின் சாலை எக்மோரில் தற்பொழுது போக்குவரத்து என்பது ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்திற்கு மேலாக போக்குவரத்து செல்ல முடியாமல் தற்பொழுது அந்த பாலத்தில் வாகனங்கள் முடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியும், மறுபுறத்தில் வாகனங்கள் செல்ல முடியாமல் இந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு ஆசிரியர்கள் போராட்டத்தால் காவல்துறையுடைய வாகனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாக போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாலம் முழுவதும் தற்பொழுது ஆசிரியர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. ஆசிரியர்கள் தொடர்ந்து 19வது நாளாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். 19 நாட்களாக ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது அரசு ஏன் செவிசாய்க்காமல் இருக்கிறது? அரசிற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? எங்களுடைய பேச்சுவார்த்தையை ஏன் அழைத்து பேசாமல் காலதாமதம் செய்து வருகிறது என்ற ஒரு கேள்வியும் ஆசிரியர்கள் வைக்கிறார்கள். 19 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னையை நோக்கி வந்திருக்கிறோம் உறவினர்களுடைய வீடு, அதே நேரத்தில் பல்வேறு இடங்களில் தனியார் மண்டபங்களில் தங்கியிருப்பதும், அதே போல தனியார் நட்சத்திர விடுதிகளில் இருக்கக்கூடிய எல்லாம் அதிக அளவில் பணம் கொடுத்து தங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கைது செய்கிறது, தங்கக்கூடிய இடங்களில் எல்லாம் வந்து காவல்துறையினர் கைது செய்கிறார்கள். ஆகவே எங்களை ஏன் இப்படியெல்லாம் ஒடுக்குகிறது காவல்துறை என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் வைக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி தான் நிறைவேற்ற கோருகிறோம், அதை கூட நிறைவேற்ற அரசிற்கு மனம் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள், நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள். இந்த சமூகத்தில் சிறந்த மாணவர்களை உருவாக்குவதற்குரிய வேலைகளை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் எங்களை ஏன் அரசை இப்படி நிர்கதியாய் தெருவில் நிறுத்த வைக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் வைக்கிறார். நம்முடைய பேசுவதற்காக ஆசிரியர் இணைந்திருக்காக கேட்கும். அரசுக்கு இந்த நேரத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற கோரி நாங்க 19 நாளா போராடிட்டு இருக்கோம், தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து, மூளை முடுக்கிலிருந்து இங்க வந்து போராடிட்டு இருக்கோம். பெண்கள் குழந்தைகளோட வந்து போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நாங்க எப்படித்தான் எங்களுடைய குரலை வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. பொங்கலே வந்தாலும் எங்க மக்கள் போக மாட்டோம். அரசாங்கம் நினைச்சிட்டு இருக்கும் பொங்கல் வந்தா இவங்க எல்லாம் போயிருவாங்கன்னு. பொங்கல் முடிஞ்சாலும் பொங்கி எழுவோம். எப்பவும் இங்கதான் இருக்க போறோம். எங்களுக்கு எங்க கோரிக்கை நிறைவேறினா மட்டும்தான் நாங்க எங்க ஊருக்கு போவோம் அப்படிங்கறத நாங்க ஆணித்தரமா தெரிவிச்சுக்கிறோம். பொங்கல் அன்னைக்கும் நடக்கும். முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன் அரசு உங்களை அழைச்சு பேசலன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க, ஏன் அழைச்சு பேசலன்னு நினைக்கிறீங்க? அரசு எங்களை அழைச்சு பேசி இருக்காங்க. பட் ஆனா அது ஒரு கட்டத்துல நிக்குது. அது எதனால நிக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. அரசு வந்து செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னதுனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் இறங்கி போராடுறோம். அமைச்சரே வந்து கடந்த சனிக்கிழமை என்னைக்கு கொடுத்த பேட்டியில தெளிவா சொல்லி இருக்கிறாரு, அந்த 6வது ஊதிய குழுல எங்களுடைய அடிப்படை ஊதியம் அடி வாங்கி இருக்குது அப்படின்னு அமைச்சரே ஓபன் ஸ்டேட்மெண்ட் உங்க மீடியாலேயே சொல்லி இருக்கிறாரு. சோ அமைச்சரே ஒத்துக்கிட்ட ஒரு வாக்குறுதியை ஏன் இன்னும் நிறைவேற்றலைன்னு எங்களுக்கே தெரியாம தான் இருக்குது. முதலமைச்சருக்கு கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார்னு நாங்க நம்புறோம். பார்த்திருக்கலாம் ஆசிரியர்கள் கூறக்கூடிய அந்த மிக முக்கியமான கருத்துக்களை முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக கூறுகிறார்கள். இருந்த போதிலும் கொட்டும், அதாவது மழையாக இருந்தாலும் சரி, வெளுக்கும் வெயிலாக இருந்தாலும் சரி, எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். பொங்கல் அன்று நாங்கள் எல்லாம் சொந்த ஊர்களுக்கு சென்று விடும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார், அரசு நினைக்கிறது. ஆனால் செல்ல மாட்டோம், அன்றும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற வகையில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். ஆகவே இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்று தொடர்ந்து நடைபெறும்.
ஆகவே அரசு இதை முறையாக அழைத்து பேசி எங்களுடைய பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்ற வகையில் தற்பொழுது ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டத்தை அரசு முறையாக தீர்க்காமல் ஒவ்வொரு நாளும் விடக்கூடியது மாணவர்களை பாதிக்கும். விடுமுறை நாட்களில் இவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வந்தாலும் விடுமுறை முடிந்ததுக்கு பிறகாகவும் பள்ளிக்கு செல்லாமல் ஆசிரியர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவரெல்லாம் போராட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அரசு உருவாக்குகிறது. அரசு கோரிக்கையை நிறைவேற்றும் பட்சத்தில் நாங்கள் உடனடியாக பள்ளிக்கு சென்று பாடம் நடத்த தயாராக இருக்கிறோம். ஆகவே பொங்கல் விடுமுறை நாங்கள் எல்லாம் பொங்கலுக்கு ஊருக்கு சென்று விடுவோம் என்று அரசு நினைக்கிறது. அது முற்றிலும் மாறானது. நாங்கள் ஊர்களுக்கு செல்ல மாட்டோம். மீண்டும் பொங்கல் அன்றும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற விதத்தில் தற்பொழுது ஆசிரியர்களுடைய இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மற்றொரு ஆசிரியர் ஒருவர் மயங்கி கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் டேனி காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகள் நேரடியாக பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் தினம் தினம் ஏதோ ஒரு ஆசிரியர் மயங்கி உடல்நிலை கருதி அவர்கள் கீழே விழக்கூடிய ஒரு சூழலும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு முறையாக ஆசிரியர்களை அழைத்து பேச வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பள்ளி வகுப்பறைகளில் பாடம் நடத்திய ஆசிரியர்களை தெருவுகளிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் போராட விட்டதன் விளைவு அவர்கள் உடல் உபாதைகள் ஏற்பட்டு சாலைகளில் மயங்கி கிடக்கக்கூடிய ஒரு காட்சிக்கு அந்த அரசு தள்ளுகிறது. இந்த அரசினுடைய அவலத்தை ஆசிரியர்கள் தோலுறுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஆகவே உடனடியாக அரசு எங்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்துவது மட்டுமல்லாமல் எங்களுடைய கோரிக்கை அரசிற்கு முன்னதாக தெரியும். ஆகவே அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகும். இந்த நேரத்தில் ஆகவே நாங்க அமைதியா சார் நின்னுந்தோம். ஏறுங்கன்னு வண்டியில முதல்வர் ஐயா எங்களை பாருங்க, எங்க கண்ணீரை பாருங்க, கால விழுந்து கும்பிடுறோம்பா, எங்களுக்காக எல்லாரும் நில்லுங்கப்பா, எங்களுக்காக எல்லாரும் நில்லுங்கப்பா. நாங்க என்னப்பா பாவம் செய்தோம், முடியலப்பா, உள்ள மூச்சு முட்டுது, வெளியே விடுங்க, கதவு திறக்கலையே, மூச்சு வாங்குதே. நாங்க ஏத்திட்டாங்க சார், உள்ள ஏத்தி 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரமா உட்கார வச்சிருக்காங்க. எங்களை எங்கேயும் கூட்டிட்டு போல, இறக்க விடல. நாங்க இவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கோம், மூச்சு விட முடியல, காத்து வரல அப்படின்னு. கொஞ்சம் கதவை திறங்க, கீழே நின்னுக்கிறோம், நீங்க கூப்பிடும் போது வந்து ஏறிக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அரசு ஆய்க்கிறோம் நாங்கன்னு சொல்லியும் கூட முடியாது, இறக்கி விட முடியாது, இங்கதான் இருக்கணும்னு உட்கார வச்சுட்டாங்க சார். ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்ப 19 நாளா பண்ணிட்டு இருக்கோம் சார். 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 19 நாள் ஆச்சு. முதல்வர் இங்க தானே இருக்காரு, தமிழ்நாட்டுல தானே இருக்காரு. எங்க குரல் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? ஏன் உங்க துறை சார்ந்த எங்க துறை அமைச்சர் இருக்காரு அன்பில் மகேஷ் அண்ணா, அவரும் வந்து என்னன்னு கேட்கல. அப்ப துறைக்கு என்ன, துறை சார்ந்து என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இப்ப எங்களோட கண்ணீர் குரல் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? இதுக்கு என்னதான் பதில்? இன்னும் எத்தனை நாள் தான் நாங்க இப்படி போராடிட்டு இருக்கணும்? போக மாட்டோம் சார், கோரிக்கை நிறைவேறாம போக மாட்டோம் சார். பொங்கல் கூட இங்க சென்னையில தான் நடக்கணும்னா நடக்கட்டும் சார். முதல்வர் ஐயாவும் அமைச்சர் ஐயாவும் வந்து எங்களோட பொங்கல் வந்து இங்க தமிழர் திருநாள், எல்லாருக்கும் தமிழர் திருநாள். ஆனா எங்களுக்கு இல்லையே அது. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளவு நாள் 19 நாள் ரோட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாளும் வந்து எங்களை கூப்பிட்டு பேச கூட இல்ல. ஒரு துறை, அந்த துறை அமைச்சராவோ இல்ல முதல்வர் எங்க அப்பான்னு சொல்றாருல்ல, இந்த குழந்தைங்க அழுவுறது கேட்கவே இல்லையா உங்களுக்கு? ஆமாங்க சார், சம வேலைக்கு சம ஊதியம், அந்த அரசாணை மட்டும் தான் எங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும். இல்லன்னா நாங்க பொங்கலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்த சென்னை விட்டு நாங்க போக மாட்டோம் சார். நாம் பார்த்திருக்கலாம், ஆசிரியர்கள் கூறக்கூடிய அந்த கருத்தினை மிக முக்கியமாக பார்த்திருக்கிறோம். பொங்கலாக இருந்தாலும் சரி, அந்த பொங்கலை சென்னையில் நாங்கள் அந்த கருப்பு பொங்கலாக கொண்டாட தயாராக இருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும். முதலமைச்சர் உடனடியாக அழைத்து பேச வேண்டும். அப்பா என்று கூறக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த குழந்தைகள் கதறல் கேட்கவில்லையா என்று ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு முதலமைச்சர் என்ன பதில் கூறப் போகிறார்? இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் சமவேளைக்கு சம ஊதியம் கொடுக்காமல் ஏன் அரசு தட்டி கழிக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த ஆசிரியர்கள் வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக குண்டுக்கட்டாக ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நித்யானந்தம், தமிழகத்தில் ஆசிரியர்களை இந்த அரசு எப்படி வழிநடத்துகிறது என்பதற்கு இன்றைய நிலையே ஒரு சாட்சியாக இருக்கும் இந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தம்.